ஹே ஹாய்டா. இன்னைக்கு மேரிங் மிஸ்டர் சிஇஓட 7th படம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்குது, கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைன்னு வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழும்பி பார்க்குறீங்க, டைம் 6 o'clock. ஸோ நீங்கள் எழும்பி ரெடியாக போகிறீங்க, பிகாஸ் நீங்கள் இருக்கிறது பினாமா வீடு. ஸோ பெட்டர் பிஹேவ் ப்ராப்பர்லி. நீங்கள் எழுந்திருக்கும் போதே உங்களை எழும்ப விடாமல் உங்கள் மேலே வெயிட்டாக ஏதோ இருக்கா மாதிரி இருக்குது. ஆமாங்க, அது வியோட ஹேண்ட் உங்கள் ஸ்டொமக் மேலே போட்டிருக்கான். வி உங்களுக்கு பக்கத்தில் அப்படியே நெருக்கமாக படுத்திருக்கான். அதை விட பெரிய ஷாக், உங்கள் ஹெட் அவன் செஸ்ட் மேலேயும், உங்கள் ஒரு ஹேண்ட் அவன் ஹிப்லையும், அவனோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பையும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கு. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. 2 பேரும் 1 inch டிஸ்டன்ஸ் தான் படுத்திருக்கீங்க. நீங்கள் வியை பார்க்குறீங்க. ஹி வாஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. இப்போது வீடியோவில் மேலே ஒரு பிக் வருதுல்லடா, இப்படி தான் வி உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். அவன் ஒரு குழந்தை மாதிரியே தூங்குறான். அவ்வளோ அழகு. தூக்கத்தில் கூட அவனோட ஐலஸ் அவ்வளோ க்யூட்டாக சுருண்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அவனோட ஹேர் ஃபோர்ஹெட்டில் சுருண்டு விழுது. அதை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவனோட அந்த குட்டி லிப்ஸ், அதை பார்த்தா உடனே எந்த பொண்ணும் ஈஸியாக விழுந்துருவா. அப்படியே பார்த்துட்டே உங்களையும் மறந்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. டெய்லி மார்னிங் இதை மாதிரி அவனோட ஆம்ஸில் இருக்கணும்னு லைக் பண்ணுறீங்க. உங்களை அறியாமலே ஸ்மைல் பண்ணுறீங்க. வி தூக்கம் கலைஞ்சு உங்களை பார்க்குறான். 2 பேரும் சேம் பொசிஷனில் தான் இருக்கீங்க. நீங்கள் எலும்ப ட்ரை பண்ணுறீங்க, பட் அவனோட பிடியில் இருந்து எலும்ப முடியல. எகெயின் அவன் செஸ்டில் விழுறீங்க. அவன் தூக்கம் கலைஞ்சு முழிக்கிறான். ஒயன், ஆர் யூ ஓகே? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் வி. ஏன்? நான் நல்லா தான் இருக்கேன். குட் மார்னிங் ஒயன். ஹாப்பி மார்னிங் வி. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் மைட்கிட்ட காஃபி ரெடி பண்ண சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அவனே பார்க்குறீங்க அண்ட் அவனும் உங்களே பார்க்குறான். வாட் ஹேப்பன் அண்ட் ஒயன், ஆர் யூ ஓகே? நீ தூங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். இல்லை, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். அப்போ தான் வி உங்களை பார்க்குறான். கட்டி பிடிச்சிருக்கிறத கவனிக்கிறான். வி போத் வேர் ஹக்கிங். அவன் ப்ளஷ் பண்ணுறான். அவனை பார்த்து நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் கையை உங்கள் மேலேருந்து எடுக்கிறான். நீங்களும் எழும்புறீங்க, அவனும் எழுந்திருக்கிறான். சாரி ஒயன், நான் உன்னை எப்படி கட்டி பிடிச்சேன்னு எனக்கு தெரியல, சாரி. இட்ஸ் ஓகே. நியூ பிளேஸில் எந்த சிரமமும் இல்லாமல் நான் உன் கூட நிம்மதியாக தூங்கினேன். தேங்க்ஸ், யூ மேட் மீ கம்ஃபர்டபுள், ஸோ நோ சாரி. நீ வேணுனே அதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றி எனக்கு தெரியும் வி. தேங்க்ஸ் ஒயன். சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. சாரி, நான் உன் தூக்கத்தை கலைச்சிட்டேன்னா? பரவாயில்ல, நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்னையை கூப்பிடு, நான் கீழே இருக்கேன். நீ ரெடியான பிறகு நான் ரெடி ஆகிறேன். நீங்கள் அவனை பார்த்து ஹெட் நோட் பண்ணுறீங்க. அவனும் கீழே இறங்கி போயிட்டான். அவன் என்கிட்ட எவ்வளோ பொறுப்போடையும் மரியாதையோடையும் இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. இப்படியே போச்சுன்னா நான் அவன்கிட்ட விழுந்துருவேன் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே ஒயன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டி அப்படின்னு மிரரை பார்த்தே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டீங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் லைட்டாக மேக்கப்போட ஹேரை கொஞ்சம் சுருட்டி விடுறீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே இறங்குறீங்க. அங்கே வியும் ஜீவனும் டைனிங் ஹாலில் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜீவனை பார்த்து குட் மார்னிங். குட் மார்னிங் ஒயன், என் அண்ணனோட எஸ்டர்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு போல் அப்படிங்கிறான். நீங்கள் வாயை மூட்றியா அப்படின்னு ஜீவன் சொல்கிறல்ல அடிக்கிறீங்க. அப்போது வி ஜீவனை பார்த்து, உன்னை பற்றி நான் சொல்லவா? எங்களை கலாய்க்கிறத ஸ்டாப் பண்ணுறியா நீ? ஹலோ பிரதர், என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் பிரதர். அது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ தெரிய வேண்டியது உங்கள் லவ் பற்றி தான்.
அவன் அப்படி சொன்னதுமே நீங்களும் வியும் ஆக்வர்டாக பார்க்குறீங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பிரேக் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால் ஜீவனை பார்த்து, ஜீவன் உனக்கு ஒன்று தெரியுமா? போன மந்த் நம்ம கம்பெனி ஆனிவர்சரியில் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு வீக்கிட்ட சொல்லட்டுமா? ஒயன் ப்ளீஸ் வேண்டாம். ஜீவன் உங்ககிட்ட கெஞ்சுறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இல்லை ஜீவன், நீ என் பேச்சு கேட்கல. ஸோ இது ஏன் டர்ன். ஒயன் நான் இனி கலாய்க்க மாட்டேன். ப்ளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. வி என்ன விஷயம்? ஜீவன் ஏன் எவ்வளோ பயப்படுறான் உங்ககிட்ட? கெஞ்சுறான். அது வீணை சொல்லிக்கிட்டே ஜீவனை பார்க்குறீங்க. அவன் உங்ககிட்ட கெஞ்சுறான். நீங்கள் ஜீவனை பார்த்துட்டு சாரி ஜீவன், மை ஃபியான்ஸ் இல்லை, அவங்கக்கிட்ட நான் ட்ரூத்தாக இருக்கணும் சொல்லிக்கிட்டே வீக்கிட்ட போயிட்டு ஜீவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சீக்ரெட்டாக சொல்கிறீங்க. ஜீவன் எப்போதும் சோம்பேறியாகவும் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ கேம் விளையாடுறானோ அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ண தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஜீவன் உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜீவன்கிட்ட போகிறீங்க. டோன்ட் வரி ஜீவன், நீ எவ்வளோ மோசமாக உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவமானப்பட்டன்ல நான் உன் அண்ணன்கிட்ட சொல்லலை, சும்மா லைட்டாக தான் சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்பாடா நான் அப்படியே பயந்தே போயிட்டேன், நல்ல வேலை, தேங்க்ஸ் ஒயன், ஒரு நிமிஷத்தில் என்னை அப்படியே தர்ம சங்கடத்துக்கு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டேன், நான் பாரு திரும்ப வருவேன் அப்படிங்கிறவங்கள பார்த்து நீங்களும் நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் வா வா அப்படிங்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு காஃபி கப்பை உங்கள் பக்கம் நீட்டுறான். நீங்கள் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது அங்கே பினாமா வராங்க. ஆஹா, என்ன காலையிலே 2 பேரும் ஏதோ சிரித்து பேசிகிட்ருக்கீங்க போல். நீங்கள் பினாமாவை பார்க்குறீங்க. அவங்க உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. குட் மார்னிங் பினாமா. குட் மார்னிங் ஹனி. அம்மா நானும் இங்கே தான் இருக்கேன், என்னையும் கொஞ்சம் பாருங்கள், என்ன மறந்துட்டீங்க? டே உன்னை எப்படிற மறப்பேன், நீ என் பையன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை போய் ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்போது வி குட் மார்னிங்மா. குட் மார்னிங் வி. எல்லாம் என்ன பேசிகிட்ருக்கீங்க? நத்திங் ஸ்பெஷல்ரா, நார்மலாக தான். அப்போது வி உங்ககிட்ட ஒயன் உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உன்னைய கேட்டாங்க, உனக்கு கால் பண்ணாங்களாம், நீ அட்டன் பண்ணலன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட நீ இங்கே நல்லா தான் இருக்க, நீங்கள் கால் பண்ணீங்கன்னு அவகிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே வி, என் மொபைலை நான் ரூம்லேயே வச்சுட்டேன், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ரூமுக்கு போய் உங்கள் மொபைலை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா 3 டைம்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. குட் மார்னிங்மா. உனக்கு பொறுப்பே இல்லை ஒயன், நான் 3 டைம்ஸ் உனக்கு கால் பண்ணிட்டேன், நீ அட்டன் பண்ணல, நான் வீக்கி போட்டு பேசினேன். நான் கீழே இருந்தேம்மா, வீ ரெடியானுங்கிற அர்ஜென்ட்டில் மொபைலை நான் ரூம்லேயே விட்டுட்டேன். ஒயன் என்ன சொல்கிற நீ? அப்போது நீ வீயோட ரூமில் தான் ஸ்டே பண்ணியா? நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் தங்குனீங்களா? நீங்கள் உங்கள் டங்கை பைட் பண்ணிக்கிட்டே ஐயோ அம்மாட்ட எப்படி உளறிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாம்மா, அனுமா எனக்காக ரூம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டதால என்னைய வே ரூமில் ஸ்டே பண்ண சொன்னாங்க. நீங்கள் உங்கள் அம்மா என்ன சொல்வாங்கன்னு கொஞ்சம் பயத்தோடு அப்படியே இருக்கீங்க. பட் அம்மா ஓகே, நீ எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணலையே. அம்மா உனக்கு என் மேலே கோபமே இல்லையா? இல்லை வயன்மா, இதில் என்ன கோபம்? நான் ஒரு ஆணோட தனியாக ரூமில் இருக்கேன், அதுவும் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட. அதனால் என்ன, நான் உன்னையை நம்புகிறேன், அதை விட வியையும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் வி உன்னையை பார்த்துப்பான், நான் அவனை ரொம்ப நம்புகிறேன், நீ அவனோடவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸோட கூட ஸ்டே பண்ண விட்டதில்லை, ஃப்ரெண்டோட கூட எந்த பார்ட்டிக்கு போக அலோவ் பண்ணினதில்லை. அதனால் ஷாமை தவிர வேறு எந்த பாய் ஃப்ரெண்டும் இருந்ததில்லை. பிகாஸ் அவன் எங்கள் அம்மாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட சன்னு, அதனால் நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் உங்களை ஒன்று கேட்கலாமா?
கேளுமா. எனக்கு தெரியும் நீங்கள் வியை நம்புறீங்க. அது நல்லது தான். பட் நீங்கள் அவன் கூட ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அவனை நம்புறீங்க? எது உங்களை நம்ப வச்சது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்டோடனே உங்கள் அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா பேரண்ட்ஸால் எல்லா டைமுமே அவங்க பொண்ணு கூட இருக்க முடியாது. பட் வி உன் கூட இருப்பான். எனக்கு அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே அது தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் உன்னோட பேரண்ட்ஸ் ஒயன். அவன் உன்னை பார்க்குற பார்வையிலேயே தெரியுது. அவன் உன்னை பார்க்கும்போதே ரொம்ப ப்ரொடெக்டிவாக அண்டு கேரிங்காக பார்க்குறான். அதான் அதை வச்சு தான் அவன் எப்போதும் உன்னை விட்டு பிரிய மாட்டான். அப்புறம் அவனை நாங்கள் முழுசாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ஐஸில் அப்படியே டேஸ் ஃபார்ம் ஆகுது. அம்மா, நான் அவனை மேரி பண்ணிக்காமல் இருந்தாலும் நம்புவீங்களா? ஆமாம் என் அவனை உன்னோட ஒரு குட் ஃப்ரெண்டாக நான் எப்போதுமே நம்புவேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வி மாதிரி ஒரு பையனை நம்ம பார்க்கவே முடியாது. நீ என்கிட்ட இப்போ ஒப்பீனியன் கேட்டால் நான் சொல்வேன், தயவுசெய்து அவனை விட்டுட்டு போவாதன்னு. அதனால் சீக்கிரமாகவே முடிவு செய்யுங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் எல்லாருமே உங்கள் 2 பேர் கூடயும் இருப்போம். சரிடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் இப்போ போயிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? பாய்டா. அவங்க காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமாம், அம்மா சொல்கிறதும் உண்மைதான். நானும் அவனை நம்புகிறேன். அண்ட் ஐ லைக் ஹிம், ஐ அடோர் ஹிம். பட் இது லவ்வான்னு கேட்டால் என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனால் நான் ஃப்யூச்சருக்காக வெயிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கீழே போகிறீங்க. அங்கே வி, பினாமா, அப்புறம் அந்த அங்கிள்ஸ் ஆண்டி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அந்த ஆண்டிஸ் எல்லாம், வாவ் அனு, உன்னோட டாட்டர் இன்லா ரொம்பவே அழகாக இருந்தா. நேற்று நான் அவளை சரியாக கூட பார்க்கல, ஆனால் அவள் வீக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போது வியும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கா. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. அப்போ அனுமா அவங்கள பார்த்துட்டு விங்க் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அப்போது வி, அம்மா நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஏண்டா வெயிட் பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம். நோமா, ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்கள் ஹோட்டலில் எதனா பார்த்துக்குறோம். அப்போ அங்கே இருக்கிற அங்கிள் எல்லாம், என்ன 2 பேரும் டேட் போகிறீங்களா என்ன? ஐயோ இல்லை அங்கிள். அப்புறம் என்ன, இங்கேயே சாப்பிட்லாம்ல? இல்லை அங்கிள், ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் 2 பேரும் போய் அதை பார்க்கணும், அதனால் இப்போ நாங்கள் போயே ஆகணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. வி, எல்லாருமே நம்மளை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்கல்ல? ஆமாம் ஏன், நீ வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவனும் ஸ்மைல் பண்ணுறான். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஒயன். தேங்க்ஸ் அப்படின்னு திரும்ப ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போவே உங்களை பார்த்துட்டு, என்னோட டேட்டுக்கு வர முடியுமா? ஆ, என்ன சொல்கிற? நீ என்னை டீஸ் பண்ணுறியா இல்லை ரியலாகவே கூப்பிட்றியா? ஹே, ரியலாக தான் கூப்பிட்றேன். நான் அந்த பிளானில் தான் இருந்தேன், ஆனால் அந்த அங்கிள் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால நீங்கள் 2 பேரும் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் இப்போ எல்லாருமே ஆஃபீஸை விட்டு போயிட்டாங்க. நீங்களும் வியும் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் வி கேபினுக்கு போகிறீங்க. இப்போ வி, இட்ஸ் லேட், வா போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஒயன். ஓகே, உனக்கு காஃபி வேணுமா? ஷூர், தேங்க்ஸ். அவன் உங்களை பார்க்கவே இல்லை. உங்களை பார்க்காமே அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காஃபி போட போயிட்டீங்க. நீங்கள் அவனுக்கு காஃபி போட்டுட்டு உங்களுக்கு ஹாட் சாக்லேட் காஃபியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவன் அதை கூட பார்க்காம வாங்கி சிப் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே அவனுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற டேபிளில் போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு உங்களோட காஃபியை அவன்கிட்டையும் அவனோட காஃபியை நீங்களும் வச்சுக்கிறீங்க. அவன் அதை கூட கவனிக்கலை. அந்த காஃபியை எடுத்து சிப் பண்ணுறான். சிப் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ்டாக காஃபியை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க.
சீரியஸ்லி ஒயன், நான் எப்போதும் வேலை பார்க்குறப்ப இப்படி தான் இருப்பேன். ஆனால் நீ என்ன கலாய்க்கிறல? ஐ எம் சாரி வி. உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சேன், அதான் மாற்றி வச்சேன். காஃபி எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த காஃபி குடிச்சிருக்கேன். நீ என் காஃபியை குடி, நான் உன் காஃபியை குடிக்கிறேன். ஆ, அதெல்லாம் முடியாது. அந்த காஃபி என்னோடது. இந்தா உன் காஃபி நீயே குடி. ஏய், நான் தான் சொல்கிறேனே, இப்போது இது என் காஃபி, ஸோ இதை நான் தான் குடிப்பேன். அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு அந்த மக்கை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் தேங்காய் நில்லு, என்கிட்ட கொடுத்துரு திரும்ப. சாரி ஒயன். தேங்காய் நில்லு. அவனை நீங்கள் அப்படியே பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறீங்க. அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, ஆனால் முடியலை. அப்புறம் கிட்டக்கு போய் அவன் ஹேண்டை பிடிச்சிட்டிங்க. பிடிச்சி இப்படி இழுக்கிறப்ப அந்த காஃபி கப் அப்படியே உங்கள் மேலே விழுந்துடுது. இந்த காஃபி எல்லாம் உங்கள் நெக்கில், உங்கள் ஹேண்டில் அண்டு டாப்பில் எல்லாமே ஊற்றிடுது. காஃபி கப் கீழே விழுந்து ஃப்ளோரில் உடஞ்சிடுச்சு. வி உங்களை பார்த்துட்டு ஐ எம் சாரி ஒயன். நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. போ, நீ ரொம்ப கெட்ட பையன், ப்ளீஸ் மன்னிச்சிருவேன். ஓகே, மன்னிச்சிடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அது? நான் சாக்லேட் எடுத்து உன் மேலே தழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு அவன் ஃபேஸில், அவனோட ஷர்ட்லலாம் சிரிச்சுக்கிட்டே தழுவுறீங்க. ஒயன் ப்ளீஸ் ஸ்டாப். சாரி டார்லிங், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தழுவுறீங்க. அவன் அப்படியே ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் பின்னாடியே ஓடுறீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். உங்களால் நவரவே முடியல. இப்போ எப்படி நவருவ? வி, என்னை விடு. ஆஹா, விட மாட்டேன். இது உன்னோட பனிஷ்மெண்ட். வி, ஸ்டாப். அவன் உங்களை பேக் சைடு ஹக் பண்ண மாதிரி உங்கள் 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணியிருக்கான். அப்போது அவன் உங்கள் ஹேண்ட்லேருந்து அவன் கையை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வேஸ்ட்டில் வைக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்ட் மேலே உங்கள் ஹேண்டை வைக்கிறீங்க. அப்போது உங்கள் ஹார்ட் பீட்லாம் அப்படியே அதிகமாகுது. அப்போது அவன் தலைமுடியை ஒரு சைடு நகர்த்திட்டு உங்கள் கழுத்தில் லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறான். அவனோட டேங்க் உங்கள் கழுத்தில் சாக்லேட் ஒட்டியிருக்கும், அதை டேஸ்ட் பண்ணுது. திரும்பவும் உங்கள் கழுத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் பக்கம் திரும்புகிறீங்க. தயாங்க, அவனும் உங்களை பார்க்குறான். உங்கள் 2 பேருக்கும் ஏதோ பண்ணுது, ஆனால் 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் 2 பேர் லிப்பும் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிற அந்த நிலைமையில தான் இருக்கீங்க. அப்போது தயாங்கோட மொபைல் ரிங் ஆகுது. அவன் அப்படியே மொபைல் எடுத்து கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ மா. என்ன வி, ஒரு மாதிரியா பேசுகிற? ஆ, இல்லைம்மா, நான் நல்லா தான் பேசுகிறேன், கொஞ்சம் ஒர்க், அதான். அவங்க ஏதோ சொல்கிறாங்க. வி, ஓகேம்மா, வி வில் டேக் கேர். நீங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆகணுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் வி அப்படி பார்க்குறீங்க. அப்போது வி உங்ககிட்ட மாமன் டேட் ரீயூனியனுக்காக கோவா போகிறாங்க இயர்லியே. ஸோ வீட்டில் இருக்கிற மேடிட்ட சொல்லிட்டு போயிருக்கதா சொன்னாங்க. அர்ஜுனும் இன்றைக்கி ஏதோ மீட்டிங்காக போகிறானா, நாளைக்கு தான் திரும்ப வருவானா. நம்ம 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறோம், அதான் அம்மா சொன்னாங்க. ஓகே டயாங்க. ஓகே சொல்லிட்டு நீங்கள், ஐயோ நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணுமா? இப்போ நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் என்னோடய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நான் வேறு வர வர இவன் மேலே ரொம்ப அட்மையர் ஆயிடுறேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இவன் கிட்டக்க வந்தாலே நான் அவ்வளோதான், ஃபேஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுறேன். இதில் நாங்கள் 2 பேரும் தனியாக அந்த வீட்டில் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே உங்கள் மேலே கொட்டியிருந்த அந்த காஃபியெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் வெளியில் வரீங்க. அங்கே வி கீழே உடைஞ்ச அந்த கப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிடுறான். அப்போது அவனை பார்க்குறீங்க. அவனோட ஷர்ட்டில் நீங்கள் ஒட்டின அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற?
ஆ, உன் மேலே பாரு சாக்லேட் ஒட்டியிருக்கு. நீ ஃபஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வா. அவனும் ஹெட் நோட் பண்ணிட்டு க்ளீன் பண்ண போயிட்டான். க்ளீன் பண்ணிட்டு வெளில வரான். நீங்கள் அவனை அப்படியே ஒயிட் ஐயோடு பார்க்குறீங்க. ஏன்னா அவனுடைய ஒயிட் ஷர்ட் அதில் வேற நனைஞ்சிருக்கு. அவனோட ஆப்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் அப்படியே விசிபிளாக தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அப்புறம் நீங்களே ஒயன் கண்ட்ரோல் ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட, "இங்க பாரு எவ்வளோ வெட்டாக இருக்குது, போய் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வந்தேன்னு." "இல்லை ஒயன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வா இப்போ கிளம்புனா தான் நம்ம வீடு போகலாம்" அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க. அப்போது அவன், "டின்னர் வாங்கிட்டு போகலாமா இல்லை இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமா?" "இல்லை வி, நம்ம டைரெக்டாக வீட்டுக்கே போயிடலாம், நான் உனக்கு சமைச்சு தரேன்." "அப்பாடா, ஒரு வழியாக இன்றைக்கி உன்னோட குக்கிங் ஸ்கில்லை பார்க்க போகிறோம் போல்" அப்படிங்கிறான். நான் நல்லா தான் சமைப்பேன், வா உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் அவனுக்கு நிறைய டிஷ் பண்ணி கொடுக்குறீங்க. அவன், "நம்ம 2 பேருக்கு இதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்க" அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றான். ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க. அப்போவே, "நீ என் ரூமில் படுத்துக்கோ, நான் போயிட்டு கெஸ்ட் ரூமில் இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் கெஸ்ட் ரூமுக்கு போயிடறான். நீங்கள் நீங்களும் ரூமுக்கு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறீங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து நடந்தது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிவிட்டு, இப்போது தனியாக இருக்கிறது, தனித்தனியாக படுத்துருக்கிறது, இது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவங்களும் பார்த்து சேஃபாரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. அப்போது டைம் 10:30 ஆகுது. நீங்கள் படுத்து கிடக்கீங்க. ஆனால் அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கிறனால உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அப்புறம் அந்த ரூம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நீங்கள் தனியாக வேறு இருக்கீங்களா? அப்போ தான் நீங்கள் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அண்ட் மூவிஸில் பார்த்த கோஸ்ட் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஐயோ கடவுளே, இவன் தனியாக என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நானும் அவன் கூட இருந்திருக்கணும். இப்போ பாரு எவ்வளோ பெரிய ரூமில் நான் தனியாக இருக்கேன். அதுவும் இப்போ ஏதாவது கோஸ்ட்டு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஒயன், இந்த மாதிரி நினைக்கிறத நிப்பாட்டடி, பயமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப் அப்படின்னு படுக்கிறீங்க. நீங்கள் எப்படி தான் பேசி படுத்தாலும் உங்களுக்குள்ளே அந்த தாட் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் உங்களால் தூங்க முடியல. லைட்டும் ஆனில் தான் இருக்குது. அந்த சமயம் பார்த்து டாக் வேற லவுடாக கத்துது. அதை கேட்டோடனே அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சு போச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஆஹா, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நம்ம இருந்தால் சரிப்பட்டு வராது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ நாய் வேறு கத்துது. வேணாம், நம்ம வேறு ரூமுக்கே போயிடலாம். இதனால் என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம அங்கேயே போய் படுத்துக்குவோம் அப்படின்னு மொபைல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூமை கெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே இல்லை. செகண்ட் ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க, இங்கேயே இல்லை. ஐயோ எங்கடா போன, ஆளே காணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அப்புறம் தேர்ட் ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஸ்லோவாக ரூம்குள்ளே போகிறீங்க. டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் கிட்டக்க போய் நின்றுட்டு, "தயங்கா." அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. திரும்பவும், "தயங்கா." அவனோட ஷோல்டரில் போய் டேப் பண்ணுறீங்க. அவன் அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறான். நீங்கள், ஐயோ ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் திரும்பி அவன் கிட்டக்கு போயிட்டு, "தயங்கா" அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஆனாலும் அவன் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. டாக் வேறு ரொம்ப வேகமாக கத்திக்கிட்டே இருக்குது. அதை கேட்க உங்களுக்கு இன்னுமே பயமாகுது. பாரு எப்படி நாய் குலைக்குது, இவன் எப்படி தான் இந்த மாதிரி தூங்குறான்னு தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக, "தயங்கா" அப்படிங்கிறீங்க. அவன் வாய்ஸ் கேட்டோன்னே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். "நீ இங்கே என்ன பண்ணுற? என்னாச்சு?" "எனக்கு பயமாக இருக்குது." "ஆ, என்ன?" "ஆமாம், கோஸ்ட் அண்ட் அந்த டார்க்னஸ்." அவன் உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. ஓகே, ஐ எம் சாரி, இங்கே வா." நீங்களும் அவன் கிட்டக்க போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை இழுக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்டு மேலே போய் விழறீங்க.
அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். டோன்ட் வரி ஒயன், இங்கே கோஸ்ட் எல்லாம் கிடையாது, நிம்மதியாக தூங்கு. தயங்கா, நான் தூங்கினதுக்கப்புறம் என்ன இங்கே விட்டுட்டு போயிட மாட்டல்ல? இல்லை ஒயன், நான் ப்ராமிஸாக உன்னை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன். நீ குட் கேர்ள் தானே, தூங்கு இப்போ, நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் உங்கள் ஹேரை அப்படியே லைட்டாக தலை விட்டுட்டே இருக்கான். அவன் அந்த மாதிரி பண்ணோன்னே நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. குட் நைட் வி. குட் நைட் ஒயன்மா. அவன் உங்கள் ஹேரை அப்படியே தலை விட்டுட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனோட அந்த ஹக்லேயும் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. இதே மாதிரி என்னோடய லைஃப் ஃபுல்லாக நான் இவன் பக்கத்தில் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே அப்படியே ஸ்லீப் பண்ணுறீங்க. அவ்வளோதாண்டா, இதோட நம்ம இந்த பாட்டை இப்போ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போயிடுச்சு. சரி, ஓகேடா. இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.